இந்த கண்ணூர் என்றது இருக்கிறதானே பாம்பு கடிக்கிற மாதிரி எங்களுக்கு அதுல வெளிரங்கமா ஒண்ணு விளங்காட்டியும் மறைமுகமான ஒரு தீங்கை அது தருகிறது. இத நாங்க நம்புறது மூட நம்பிக்கையா இல்லாட்டி அது உண்மையிலே கண்ணூரால எங்கட பாசையில கண்ணூர்ன்றோ கண்ணேர்ன்றது இதால உண்மையிலே மனுஷனுக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன். கண்ணூர் என்றது அது உண்மை, அது சத்தியம். கண்ணூரால மனுஷனுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆனால் அல்லாஹ் நாடினாலே தவிர. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்ஸரு மை யமூது மின் உம்மத்தி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரி. கலா கதருக்கு பிறகு ஏண்ட உம்மத்திலிருந்து மௌத்தாகிறவங்க அதிகமானவங்க எல்லாரும் தெரியுமா மௌத்தாகிறது கண்ணூராலன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பெரிய பவர் அப்படிங்கிறது தெரியுமா? அது விஷப்பார்வை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இயகாதுல் லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா சமிஉ ذிக்ர வ யகூலூன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்கள் அனைவரையும் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து எம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் ஆலு அஸ்ஹாபுகள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய ஒவ்வொருத்தரும் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் எந்த நனவு நடந்தாலும் எந்த ஒரு கெடுதி ஷர்ரு நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் நடக்கிறது என்றது எல்லா முஃமின்களும் நாங்க ஈமான் கொண்டிருக்கிற விஷயம்தான். அதே நேரத்துல எந்த ஒரு நலவும் எந்த ஒரு கெடுதியும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம எங்களுக்கு நடக்காது என்று சொல்ற நேரத்துல ஒரு எறும்பு கடிக்கிற ஒரு தீங்கையாக இருந்தாலும் அதை விட கொஞ்சம் மொசக வைத்து ஒரு நட்டுவக்காலையோ ஒரு நாய் இல்ல விஷ பாம்பு ஒண்ணு கடிக்கிறதாக இருந்தாலும் இதனுடைய கெடுதிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு மனுஷனே எங்களுக்கு அடிக்கிறதாக இருந்தாலும் இந்த எல்லா ஷர்றுகளும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் நடக்கணும் என்றது எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிற விஷயம்தான். இதெல்லாம் வெளிரங்கமாக எங்களுக்கு நடக்கக்கூடிய தீமைகள் ஷர்றுகள். இதையெல்லாம் தாண்டி மறைமுகமான சில ஷர்றுகள் தீங்குகள் எங்களுக்கு நடக்கிறது. இது உண்மையிலே நாங்க நம்பவனுமான விஷயமா? அப்படி என்றால் உதாரணத்துக்கு செல்வதாக இருந்தால் சூனியம் சிஹர் எங்கட கண்ணுக்கு விளங்குறது இல்ல, பாம்பு கடிக்கிறது எங்களுக்கு விளங்குது. அதையும் தாண்டினது கண்ணூரன் சொல்லி ஒன்றிருக்கிறது, இது எங்கட கண்ணுக்கு காண்றது இல்லை. ஆனால் இதை ஜாஹிலியா காலத்து மக்கள் நம்பினாங்க. கண்ணூறு சிஹர் இதன் மூலமாக மனுஷனுக்கு தாக்கம் ஏற்படும் என்று. இந்த நேரத்துல கண்மணி முத்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில செல்றாங்க. இந்த கண்ணூர் என்றது இருக்கிறதானே பாம்பு கடிக்கிற மாதிரி எங்களுக்கு அதுல வெளிரங்கமா ஒண்ணு விளங்காட்டியும் மறைமுகமான ஒரு தீங்கை அது தருகிறது. இதை நாங்க நம்புறது மூட நம்பிக்கையா இல்லாட்டி அது உண்மையிலே கண்ணூரால எங்கட பாசையில கண்ணூர்ன்றோ கண்ணேர்ன்றது
இதால உண்மையிலே மனுஷனுக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன். கண்ணூர் என்றது அது உண்மை, அது சத்தியம். கண்ணூரால மனுஷனுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ்ட நாட்டம் இருந்தா தான். ஒரு எறும்பு கடிக்கிற எங்கட கண்ணுக்கு விளங்குற தீங்காக இருந்தாலும் சரி, எங்கட கண்ணுக்கு புலப்படாத மானசீகமான இந்த கண்ணீராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நடக்காது. மா அஸ்பமி முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். எந்த ஒரு கெடுதி எங்களுக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம ஏற்படாது என்ற அந்த ஈமானையும் அந்த உறுதியான நம்பிக்கையும் முதல்ல ஞாபகப்படுத்தி கொண்டு அப்படியே நான் தலைப்புக்குள்ள போறேன். கண்ணூர் என்று சொன்னா ஏக்கமான மனநிலை உள்ள மனிதன் பார்க்கக்கூடிய பார்வை, அல்லது பொறாமை நிறைந்த மனிதனால் பார்க்கப்படக்கூடிய பார்வை, இவைகளுக்கு தான், இதனால் வெளிப்படக்கூடிய அந்த பார்வைக்கு தான் கண்ணூர் என்று சொல்றது. எந்த அளவு கண்டா இந்த கண்ணூருடைய தீங்கு, பின்னைக்கு நாங்க எங்ககிட்ட யாராவது கூடுதலாக மனுஷன் எதுல மௌத்தா போற இந்த காலத்துலன்னு கேட்டா, கலா கதிரு மௌத்தா போறது எல்லாரும் மௌத்தாகுதுதான். ஆனாலும் கூடுதலா என்னன்னு சொல்லி கேட்டா செல்வோம் வயசுக்கு போயிட்டு மௌத்தா போறோம், நோயில மௌத்தா போறோம், அதுக்கு போற கேட்டா நாங்க ஆக்சிடென்ட் சொல்லுவோம். கூடுதலா இந்த ஆக்சிடென்ட்கள் நடக்குது ரோட்ல அப்படின்னு. ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்ஸரு மை யமூது மின் உம்மத்தி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரி. கலா கதருக்கு பிறகு ஏண்ட உம்மத்திலிருந்து மௌத்தாகிறவங்க அதிகமானவங்க எதாவது தெரியுமா மௌத்தாகிறது? கண்ணூராலன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பெரிய பவர் உண்டிக்கிறது தெரியுமா? அது விஷப்பார்வை. அன்புக்குரிய சகோதரர்களை, எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அருமை சஹாபாக்களும் ஒரு பயணம் போறாங்க. போற நேரத்துல ஒரு இடம் வருது, ஜுஃபா என்று, அந்த இடத்துல இறங்குறாங்க. இறங்கினா அந்த பயணத்துல பெருமானாரோட ஒரு சஹாபி ஸஹல் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பேரு. அவங்க குளிக்கிறது பாக்குறாங்க, குளிக்க போறாங்க, குளிக்கிறாங்க. குளிக்கிற நேரத்துல மேலுள்ள உடுப்ப கலட்டிட்டு என்ன செய்யறாங்க, குளிக்கிறது ரெடி ஆகுறாங்க. இத கிட்ட இருந்த இப்னு ரபியா என்ற இன்னும் ஒரு தோழர் பாக்குறாங்க. இந்த ஸஹல் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இயற்கையிலே கொஞ்சம் பசுந்தானவங்க, கொஞ்சம் நல்ல அழகான தோற்றம் உள்ளவங்க. இதை இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்து, என்ன பசுந்துட்டா, எங்கட பாசையில சொல்றா, அப்படி ஒரு பசுந்து நான் கண்டே இல்லை என்று சொன்னாங்க. சின்ன உடனே என்ன தெரியுமா நடந்தா, நேரம் எல்லாம் புகழ்ல, பாம்பு கடிச்சா கொஞ்ச நேரம் போகும், விஷமேறதுக்கு அதுக்கு போறதான் நாள் போடும். இது என்ன நடந்தா, அந்த நேரத்துல உடனே அவங்க ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கீழே விழுந்தாங்க. விழுந்தா கரண் பட்ட மாதிரி ஆள் உசும்புறோம், ஒரு அசைவு கூட இல்லை. உடனே சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போனாங்க, நாயகமே ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு விழுந்துட்டாங்க, கொஞ்சம் சரி அசைறோம் இல்லால் அப்படின்னு. சஹாபாக்கள் செல்லக்கொள்ளே பெருமானார் விலை கொண்டாங்க, கேட்டாங்க, ஹல் தத்தஹிமூன, உங்களுக்கு தாரையாவது டவுட்டா, தாரா உங்களுக்கு சந்தேகம்னு கேட்டாங்க. உடனே சொன்னாங்க, இப்னு ரபியா இவருதான் கண்டாரு, கண்டுட்டு இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹல்லா இதா ராயிதமா யுஜிபுக வர்ரக், உங்களுக்கு ஆச்சரியமூட்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தால் வர்ரக்த பாரக்கல்லான்னு செல்லவானுமா, மாஷா அல்லாஹ்னு உங்களோட வாயால செல்லவானுமா, பாருங்களே இவருக்கு இப்படி ஒரு நடந்துட்டே என்று சொல்லி உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க, அதுக்கு மறந்தேன்னு சொன்னாங்க. தார்ட கண் பட்டோ அந்த சஹாபி கிட்ட போயிட்டு சொன்னாங்க, உங்களோட முகத்தை கழுவி, கைய கழுவி, காலை கழுவி, மேலெல்லாம் கழுவி அந்த தண்ணியை எடுத்து ஒரு சஹாபியோட கையில கொடுத்தாங்க. அவங்க போயிட்டு ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு மேல் அப்படியே ஊத்தினாங்க, குளிப்பாட்டுற மாதிரி, மையத்தை குளிப்பாட்டுற மாதிரி மேலும் ஊத்தினாங்க. ஊத்தினதோட உடனே எழுப்பிட்டாங்க. ஒரு உசும்பு கொஞ்சம் கூட அசையாம இருந்த மனுஷன் உடனே எழுப்பிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் அஹ்மத் இப்னு ஹிப்பான்ல அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ், சஹீஹான அறிவிப்பு. அந்த அளவுக்கு பாதிப்பு கண்ணூரன் செல்றது. இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு விளங்குறது என்னன்னா, நாங்க அல்லாஹ்வை மறந்து
எந்த ஒன்றையுமே ஆச்சரியமாக பார்க்கப்படாது. அப்படித்தான் பார்த்தாலும் எங்கட வாயால உடனே நல்ல வார்த்தை வரணும். இன்னும் ரெண்டு விஷயமே அஸ்வா கட்டவா துருவைவா பஸ்ல பின்னுக்கு எழுதிக்கும். வெறுமனே பார்க்கிறதால ஏற்படக்கூடிய தீங்கு கொஞ்சம், அடுத்த வாய திறந்தா ஆபத்து கூட. அப்ப கண்ணால் எங்களுக்கு ஒரு விஷயம் பார்க்கிற நேரத்துல ஆச்சரியமா விளங்கின எங்க வாயில உடனே அடுத்த வரணும் அல்லாஹ்வுடைய சிந்தனை, பாரக்கல்லா மாஷா அல்லா எங்க வாயில வந்தேன்னா அந்த கெடுதி கொஞ்சம் என்ன செஞ்சிடும், அல்ஹம்துலில்லாஹ்னு குறைஞ்சிடும். அடுத்த விஷயம் இன்னொரு ரிவாயத்துல வருது, உங்கள்கிட்ட தாராவது வந்து தண்ணி கேட்டார், எனக்கு டவுட், இவங்கள டவுட் எனக்கு, இவரோட கண் தான் எனக்கு பட்டிக்குமான டவுட் எனக்கு. அப்ப நான் அவர்கிட்ட போயிட்டு தண்ணி கேட்டா சரலாசமாக செல்றாங்க, ஏன் உடம்ப கழுவி நாட்ட வந்து நேரத்தை தண்ணி கேட்கிறாரு, ஏலான்னு செல்லாம குடுங்கோன்றாங்க. மிஸ்காத்துல வரக்கூடிய ஹதீஸ், ஏலான்னு கொடுக்கணும். நாங்க தாட்டம் இது கேட்டா சண்டை தான் வரும். என்ன அவங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தேகமானு கேட்பாங்க. அப்படி எல்லாம் பேசவான கேட்டா குடுங்கோன்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் பாருவோம், முந்தி எங்கட பழைய மனுஷர் என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு போத்தல்ல தண்ணிய கொடுத்து அதை அப்படியே கொழுந்து ஹவுதுல ஊத்திட்டு ஹவுதால் இன்னொரு தண்ணி போத்தல் எடுத்துக்கணும் வாங்குவோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முந்திய ஒரு காலம் வந்து அந்த மஹல்லா வாசியர் மட்டும்தான் அந்த மஹல்லா தாண்ட கண்பட்டோ அவரு மீன் செஞ்சிப்பாரு, கை கால கழுவிப்பாரு. அப்ப நிறைய காரணம் ஈக்கிற அந்த தண்ணியை ஹவுது தண்ணி எடுத்து பறக்கத்துக்காக எடுத்தாங்க, நிறைய காரணங்கள் ஈக்கிற. அது ஒன்றுதான் இது. எந்த ஆசாமியில கண்பட்டோ அவர்கிட்ட தண்ணி என்ன செய்யும், எங்களுக்கு அதுல சம்பந்தப்பட்டுடும். அதுக்காக வேண்டிதான் எடுத்தாங்க. பழைய மனுஷர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரணத்தோட ஹிக்மத்தோட தான் என்ன செஞ்சாங்க, செஞ்சு வந்தாங்க. அப்ப இதுல இருந்து நாங்க விலை கொள்ளணும் என்னன்னா, நாங்க அல்லாஹ்வை மறந்த சிந்தனையோட, ஹவா நஃப்ஸ் பிடிச்ச எண்ணத்தோட, ஹசது பொறாமையுடைய எண்ணத்தோட நாங்க மத்தவங்களை பார்க்கிற நேரத்துல எங்களால மற்றவங்களுக்கும் கெடுதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க மத்தவண்ண கண் எங்களுக்கு பண்றது மட்டுமல்ல, எங்களால் இன்னொருத்தருக்கு கண் என்ன செஞ்சிடப்படாது, பட்டுடக் கூடாது என்றால் நாங்க மிச்ச கவனமா இருக்கோம். சுருக்கமாக சொன்னால், கண்ணூர் எங்களுக்கு பட்டதுக்கான சில அடையாளங்களை ஞாபகப்படுத்துறோம். காரணம் இல்லாம ஒரு சோர்வா இருக்கும், மேலெல்லாம் மசதி, காரணம் தெரியாது, சரியான ஒரு சோபரத்தனம், ஒரு மாற்றம். நல்லா தொடர்ந்து வேலையை பேசிக் கொண்டிருந்த பொடிய இப்ப வேலை போறதுனாலே சரியான சலிப்பு. நல்லா கடை தொடர்ந்து ஹோஹோன்னு வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தவர் திடீர்னு பார்த்தா ஃபுல்லா டல்லாய். நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த மாப்பிள்ளையும் பொங்கலையும் திடீர்னு பார்த்தா சண்டை. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு நல்லா வைத்து கொண்டிருந்த புள்ள, நல்லா படிக்கிற புள்ள, இப்ப பார்த்தா வேற சோபரத்தனம், உண்மையான வேற வேற காரணங்களும் இருக்கும். ஆனா அதே நேரத்துல கண்ணூரின் காரணமாகவும் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். இப்ப நாங்க போய்த்து கொண்டு இவருக்கு போய்த்து மசூரா சொல்லி சார் வர, என்ன இப்படி கடையை மூடி போட்ட நீங்க, அவரே காரணம் தெரியாம இருக்கிறாரு, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறார். என்ன நீங்க நல்லா தானே வாழ்ந்து இப்ப நீங்களே பிரிஞ்சு போன, ஏன்னா அவங்க வேணுமென்ன நடந்தது. அப்ப அவங்களுக்கே தெரியாம எங்க ஒரு பார்வையோடு பட்டிருக்கும், அதன் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாதிரியான வியாபாரத்துல பாதிப்பு, இது மாதிரி அதிகமான காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து கண்ணூரின் மூலமாக எங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சரி, இதுக்கு என்ன செய்யறது? நாங்க ஆள் தெரியுமெண்டா ஆள்கிட்ட போயிட்டு தண்ணியோடு தாங்க பாவா சல்லிய சரித்தாரம் உங்க உடம்ப கழுவித்தாங்க நாங்க மேல் ஊத்தி கொள்ளையிலும், அது லேசான வழி. அது தெரியாட்டி நாங்க என்னதான் செய்யறது? ஹதீஸ்ல எங்களுக்கு வந்திக்கிற நாங்க டெய்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை உள் சூறாக்களை எங்கட மேல்ல ஊதி நாங்க ஊதிக்கொள்றது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கிட்ட வச்சுக்கொண்டு என்ன செய்வாங்களாம், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மான்னு அவங்கள தடவி தடவி ஓதிடுவாங்க. உள்ளால ஓதிட்டு செல்வாங்களாம். இதைத்தானே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட அப்பமாரு செஞ்சாங்க அவங்களோட புள்ளாளுக்கு. அதே மாதிரி நானும் என்ன புள்ளாளுக்கு செய்யறேன்னு ஓதுவாங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மாஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறா. இதெல்லாம் தான் எங்க முன்னோர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஒரு கோர்வையா கோர்த்து ஓதப்பா ஹந்தாதிராத்தி வேண்டாங்க, ஓதப்பா வலிபா வேண்டாங்க,
போங்கப்பா மஜ்லிஸுக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. மஜ்லிஸ்ல நாங்க இப்ப கலந்து கொண்டு ஓதுற நேரத்துல என்ன தெரியுமா, நான் ஓதுறேன் எப்படி கெட்ட கண்ணாலே கெட்ட பார்வையாலே கெடுதியை ஏற்படுத்த இயலுமோ அதே போல நல்ல பார்வையாலே நல்ல வார்த்தையாலே நலவே ஏற்படுத்தி. மஜ்லிஸ்ல நாங்க சுத்தி இருந்து ஓதுற நேரத்துல நான் ஓதுற குல்சூராவோ நான் ஓதுற அந்த பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ருவோ எனக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு அது பலன் தரும். எனக்கு பலன் தருவதை போலவே எனக்கு முன்னால் உள்ளவங்க ஓதுறது எனக்கு பலன் தரும். அதனாலதானே எங்களோட புள்ளகளை ஒரு மஜ்லிஸ் இருந்து அனுப்பி வைங்கோ. ஓதாட்டியும் பரவாயில்ல, ஒரு மூலையில சும்மா இருந்தாலும் போதும், அதுக்கு பரக்கத் அந்த புள்ளகளுக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணூர் என்றது பாருங்கோ, அந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட கூட்டாளி தான் இப்னு ரபியா. அப்ப கூட்டாளி பார்த்தாலும் படும், சொந்த உம்மாப்பட கண்ணே படுகிற மராம தூரத்துல தெரி தேடிக்கொண்டு போங்க. நாங்க ஓவரா புள்ளைய பார்த்து பீத்தி கொண்டிருப்பாங்க சில உம்மாப்ப மாறும் பட்டுடும். அதனால தான் பழைய காலத்துல தன்னூர் துளுத்துற நேரத்துல தாய் நூறு தகப்பன் நூறு சொல்லிதான் தலை சுருத்துவாங்க. எல்லா அந்த கண்ணும் போட்டு முடியாது. எப்படி கெட்ட வார்த்தைய சொல்லி அந்த எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டோ அதே நேரத்தில் அதே இதுக்கு மாற்றமாக நல்ல வார்த்தைகளை அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வார்த்தைகளை செல்றதன் மூலமாக அதனுடைய பாதிப்புகள் நீக்கிடும். ஏன்னா சின்ன விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துதுகிலுல் ஜமல் அல் கிதர், ஒட்டகத்துக்கு கண்ணூர் பட்டா சட்டிக்கு பைத்திரும், மனுஷனுக்கு பட்டா கவருக்கு பைத்திருவான்னு சொன்னாங்க. ஒட்டகத்துக்கு கண் பட்டா சட்டிக்கு சட்டி. இன்னைக்கு நாங்க எத்தனையோ ஆடு மாடுகளை பார்க்கிற சட்டிக்கு வாரது கண்பட்டு வாரது மீக்கிற. அதே மாதிரி மனுஷனுக்கு பட்டா நோயில புழுவுறது மீக்கிற. ஒழுங்கா பட்டா போயிட்டே சேர்ந்துடுவாரு. என்ன கூட்டாளி ஒரு மோலவி வந்து கிட்டத்துல செல்றாரு, எள்ளு திண்டா எள்ளு லேசா மேலுக்கால தூவில மனுஷனு திண்டாலும் அவரு சக்தி வாரா. உங்களுக்கு எப்ப இது ஸ்டார்ட் ஆகினா சும்மா துளாவி கேட்டா, எங்கட ஊர்ல வயல்ல எள்ளு வெட்டுற நேரத்துல நான் எல்லாம் எடுத்து தின்னு செல்றாரு. எள்ளு தின்னுவாரு நல்லா. அப்ப எங்கட ஒரு மாமி ஒன்றுதான் அவர் சொல்றாரு, இவனை பாரு எப்படி தின்றான், எல்ல பச்சை எல்லாம் எப்படி தின்றானே இவன். ஒரு நாள் தான் சொன்னான், அந்த வீட்டுக்கு போயிட்டு சத்திய போட்டான். இன்றைக்கு வர காட்டி கிட்டத்துல ஒரு படி எள்ளு தூவின படி சொன்ன தின்னா இப்பே சத்திய. எப்படி இதே காரணம் தெரிஞ்சு எங்களுக்கு நடக்கிறது. இப்படி எங்களுக்கு காரணம் தெரியாம எத்தனையோ வகையான கண்ணூர்கள் எங்களை தாக்கி கொண்டுதான் நிற்கிறது. அதனாலதான் இந்த ஔராதுகள் எங்களுக்கு காட்டி தரப்பட்ட இந்த ஔராதுகளை இதெல்லாம் எங்கட மசாயிமார்கள் நினைச்சு ஒன்றும் அவங்களா எழுதினதுகள் அல்ல. ஹதீஸ்ல இது இதுக்கு வந்ததுகள் எங்களுக்கு பசந்தா கோர்வை செஞ்சு தந்திக்கிறாங்க. இதை நாங்க உடனுடனே குறைஞ்சது ஒரு கிழமைக்கு ஒரு மஜ்லிஸ்லயாவது நாங்க கலந்து கொள்ளறதுக்கு முயற்சி செய்யணும். ஒரு மஜ்லிஸ்லயா ஏண்டா ஒரு கண்ணூறு பட்டு நாள் போக 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 அது வேற பாதிப்புகளை உருவாக்கி கொண்டு வரும். அது சிகிரை விட சூனியத்தை விட பவரானதுதான் கண்ணூர்ன்றது. நாங்க தார்தாரையோ சந்தேகப்பட்டு கொண்டிருக்கோம். நாங்களே எங்கட புள்ளை பட்டிருக்கோம், புதினமாக பார்த்திருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கண்ணூருக்காக வேண்டி ஓதி பார்க்கக்கூடியவங்களா இருந்தாங்களாம். அதே போல நாங்க இந்த கண்ணூர்ல எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி இன்னொரு வழி என்னன்னா, எங்களுக்கு அப்படி ஒரு டவுட் ஒன்று வந்தா உடனே ஒரு சின்ன சதக்கா, ஒரு 10 ரூபா, ஒரு பார்சல் சாப்பாடு, அசதக்கத்து ரத்துல் பலா வரத்துல் கலா. அந்தானே வெள்ளிக்கிழமை ஒன்று வந்தா மஜ்லிஸ் வந்தா ஒரு ரொட்டியோட சுட்டு கொடுத்து அனுப்புறது எங்களுக்கு மேல ஒரு சந்தர்ப்பம் கொண்டது. ஒரு கஷ்டவாளிக்கு ஒரு 10 ரூபா தூக்கி கொடுக்கிறது. இதன் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா நாயன் அவருடைய பாதிப்பில் எங்களை பாதுகாப்பார். அதே நேரத்தில் இன்னும் சில ஹிக்மத்துக்களை, சில நூதனமான விஷயங்களை நாங்க என்ன செய்யணும் என்றால் கொஞ்சம் அதுகளையும் நாங்க கடைபிடிக்கிறோம். செய்தனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மகன் தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட சகோதரர்கள் மொத்தம் எல்லாம் 12 பேரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சேர்த்து 12. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து 11 பேரு புனியாமீன் சேர்த்து கடைசியில 10 பேரு மிஞ்சுறாங்க. இப்ப குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ள குட்டிகளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, ஈஜிப்டுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வரதுக்கு. அந்த மன்னர்கிட்ட போய் எடுத்துக்கொண்டு வரதுக்கு அனுப்புறாங்க. இது பெரிய சம்பவம், லேசா சொல்றேன். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட புள்ளகளை அனுப்புற நேரத்துல சொல்லி அனுப்புறாங்க, வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா,
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ளகள் எல்லாம் நல்ல ஜிவானான ஆட்கள், நல்ல வாட்ட சாட்டமான பசந்தான பொடியன். சரி, இப்ப வாப்ப புள்ளகளுக்கு செல்ல, நீங்க மிஸ்ருக்கு போகல எல்லாரும் ஒரே இடத்தால போவாங்க. மிஸ்ருக்கு மொத்தம் 4 வாசல் இருந்தா, ஈஜிப்டுக்குள்ள உள்ளுக்கு ஆகிறதுக்கு அவங்களோட ஊர்ல இருந்து போகல. இதுல எல்லாரும் ஒரே வாசலால போவாங்க. கண்ணூறு பட்டுடும், பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. 2 பேர் இருக்குன்னா 3 பேர், அதால 3 பேர் தான் இப்படி போகும். அதை சொல்லிட்டு செல்றாங்க. வமா ஊனி அங்கும் மினல்லாஹி மின் ஷை. கண்ணூர் படணும் இருந்தா நீங்க தனித்தனியா போனாலும் படும் தான். தவக்கல் தோழல்தான், ஈமான் அல்லாஹ்ட மேலதான். ஆனாலும் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பாவிக்கோ வேணும், கொஞ்சம் கவனமா நடந்து கொள்ள வேணும். இதை வச்சு நாங்க விளைக்கொள்ளணும். நாங்க கண்ணூறு படுற மாதிரியான சூழல்களை நாங்களே உருவாக்கி கொள்ளப்படாது. அதே மாதிரிதான் மக்களுக்கு முன்னால குளிக்கிற இடத்துல சில பழைய மனுஷர் பனியனை கலட்டவே மாட்டாங்க. பொது இடத்துல ஆத்துகள்ல குளிக்கிறதுக்கு போனா கலட்ட மாட்டாங்க. அப்படித்தான் கலட்டினாலும் அதுக்கு என்னென்னமோ இல்ல மோதி ஒரு சுவண்டு ஊதி அதுக்கு போலதான் கலட்டுவாங்க. ஏன்னா கண்ணூர்ன்றது நாங்க அது லைன் ஹக்குன், அது ஒரு மூட நம்பிக்கை அல்ல, அது சத்தியம், நடக்கும் உண்மை, அது பொய் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரிதான் பாருங்க, எங்க பழைய மனுஷர் செஞ்சு வந்த பழக்கம் இன்னைக்கு அது உடுப்பட்டு பேத்துக்கு சின்ன புள்ளைகளுக்கு பொட்டு வைப்பாங்க. இது என்னமோ அந்த கலாச்சாரம் அல்ல. இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷரஹு சுன்னான கிதாபில் அறிவிக்கிறாங்க, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பசந்தான சின்ன புள்ளைய பாக்குறாங்க. அந்த புள்ளைய பார்த்தா நல்லா பசந்து. இந்த புள்ளைக்கு தாரம் கண்ணூர் படக்கூடியவங்க பார்த்தா உடனே கண் பட்டுடும். இந்த புள்ளைக்கு ஒரு பொட்டு நீங்களே வைக்கலையான்னு கேட்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என்னதுன்னா, இந்த கண்ணூரால நடக்கிறது என்னன்னா, இந்த பார்க்கக்கூடியவரோட பார்வை ஃபுல் போக்கஸாக படக்கூடிய நேரத்துல அங்க பாதிப்பு ஏற்படும். ஒரு கருப்பு டொட்டனை வச்சுட்டா அந்த பாக்குறவரோட பார்வை அந்த கருப்பின் பக்கம் போயிட்டு அந்த இது பிரிஞ்சு போய்த்திரும் அந்த பார்வை. அப்ப இது பொட்டு வச்சா கண்ணூர் படாது என்றதல்ல. அல்லாட நாட்டம் இருந்தா பொட்டெல்லாம் முழு மோத்தை கருப்பாக்கினாலும் படும் தான். அல்லாட நாட்டம் இருந்தால் படாதுதான். ஆனாலும் நாங்க அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வேலைகளை நாங்க எங்களால் இயல்பான மட்டும் செஞ்சு கொள்வோம். அதே நேரத்துல இன்னும் சிலவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, கண்ணூருக்கு ஓவர் பயம், ஓவரா கண்ணூருக்கு பயம். எந்த அளவுக்கு பயம்னா, அல்லாட மேலுள்ள நம்பிக்கையை விட கண்ணூருக்கு பயம். இதுவும் கூடாது. அல்லாஹ்வை மறந்து கண்ணூருக்கு பயம். கண்ணூரை விட அல்லாஹ்வுடைய சக்தி பெரியது. அந்த நம்பிக்கை இருக்கவும் வேணும். இருந்து என்ன தெரியுமா செய்யறாங்க, இந்த பயத்துல பொய்ய சொல்லிடுறாங்க. பொய் சொன்னா ஒன்றுக்கு 2ஆ மாட்டிடும். இமாம் அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஒரு ஆள் வாராரு. அவங்க இருக்கிற இடம் என்னன்னா ஒரு மாட்டு பண்ணை ஒன்று. மாட்டுல பால் கறந்து கொண்டு இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு மாட்டு ஒரு மாட்டால நிறைய பால் வருது. இந்த புதுசா வந்தவர் கேட்கிறாரு, இது எந்த மாட்டுல இவ்வளவு பால் வந்தாங்க, எந்த மாட்டுல இவ்வளவு பால் வந்த? அந்த உடையக்கார அஸ்மாயிமாம் அறிவிக்கிறாங்க, உடையக்காரால் பயந்துட்டாராம். பயந்து எந்த மாட்டால அந்த நிறைய பால் வரும் அந்த மாட்டை காட்டாம அதை அப்படியே அகல வச்சுட்டு இதுதான் வேற ஒன்றை காட்டினான். உடனே இமாம் அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க, என்ன தெரியுமா நடந்தான், அந்த உண்மையிலே கூடுதலா பால் கறச்ச மாடு அதுவும் அப்படியே மடிஞ்சு விடுந்தா, எந்த மாட்டை காட்டணும் அந்த மாடும் மடிஞ்சு விடுது. பொய் சொன்னா டபலா. அல்லாஹ்ட நம்பிக்கை இல்லாம செஞ்ச வேலை. இமாம் அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அதோட ஆளை விடல, அவரோட போய்த்து கூட்டாளித்தனமா போய்த்து கழுத்துல தோல்ல கைய போட்டு நாங்களா விட்டுட்டு வேலையை பார்த்தீங்கன்னா, இவன் இப்படி பொருளாதாரம் இப்படி பார்த்தா இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள காலத்துல நடந்தவன். ஈச்சப்பழ மரத்துல ஈச்சப்பழம் தொங்கிக் கொண்டிருக்கும், பார்த்தாரு அப்படியே கருதி விடுது, அப்படியே மின்னல் பட்ட மாதிரி ஆகின நிறைய ஹதீஸ் கழிக்கிறது. இதுல இமாம் அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க, இந்த மனுஷனுக்கிட்ட போய் மெதுவா கேட்டான், நீங்க இப்படி சென்னீங்க தானே, இப்படி பார்த்தீங்க தானே, உங்களுக்கு என்னமாலும் வித்தியாசங்கள் விளங்கினா நீங்க உங்களுக்கு எப்படி ஃபீலிங் ஆகிருந்த அந்த நேரத்துல? அவங்க அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யறாங்க. அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி, அந்த மனுஷன் சென்னா, எனக்கு இப்படி ஒரே நடக்குற
ஆனா அந்த நேரத்துல ஒரு வித்தியாசம் ஒண்ணு எனக்கு விளங்குற என்ன தெரியுமா வித்தியாசம்? அப்படி நான் அந்த புதினமா பார்க்கிற நேரத்துல என் கண்ணெல்லாம் ஒரு எனக்கு ஹீட் ஆகும், சூடாகுமா கண். இப்ப நாங்க எங்களை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கொள்ளோம். எப்பயாவது நாங்க என்னமா புதினமா பார்க்க கொள்ள கண் சூடாகும். அந்த கண் சூடாகி ஒரு விதமான ஒரு ஆச்சரியம் அவரை நிகழ்ச்சி ஒரு ஆச்சரியம் வரும். அந்த பார்வை பார்த்ததோட இப்படி நடக்குது நானும் நினைக்கிறதா, ஆனா நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கிதாபுகள் இமாம்கள் எழுதி வச்சுக்கிறாங்க எப்படின்னு சொன்னா, இப்படி கண்ணூர் படக்கூடியவங்க நாங்க ஒருத்தர் இனம் கண்டன்னு சொன்னா அவரை நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜர், நீங்க வீட்லயே இருங்கோ, நாங்க எல்லாரும் உங்களுக்கு சாப்பாடு வீட்டுக்கே கொடுத்தாருன்னு நாளை மெதுவா அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஆமாரி ஆக்கள் நாங்க இனம் கண்டார். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படியான நிலைமைகள் மிச்சம் குறைவு. ஆனாலும் நாங்க மிச்சம் கவனமாக இருக்கணும். அதே போல எங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் வரப்போக்கல்ல நாங்க சில ஹிக்மத்துக்களை கையாளுறதுல ஒன்றுதான் பாஞ்சி பொழுது நாங்க டக்குன்னு சலாத்தை போட்டுடுவோம். ஒரு சலாத்தை சொல்லிட்டா அவர் எங்களை போக்கஸா பாக்குற நேரத்துல அவரோட வேகம் அப்படியே குறைஞ்சிடும். ஏன்னா கண்ணூர் என்றது ஒரு சூடு, சலாம் என்றது அந்த சூட்டை தணிக்கக்கூடியது. வலைக்கும் அஸ்ஸலாம் என்ற ஒரு துவா அவர்கிட்ட எங்களுக்கு வந்துடும். வலைக்கும் அஸ்ஸலாம் என்று அவர்கிட்ட இந்த வாய்க்கு ஒரு துவா எங்களுக்கு வந்துட்டா அது அப்படியே அந்த சூடு தணிஞ்சிடும். இத மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. அதனாலதான் பழைய மனுஷர் இந்த கண்ணூருடைய விஷயத்துல மிச்சம் கவனமா இருந்தாங்க. அப்படி பாருங்க, கல்யாணம் முடிச்சா புதிய மாப்பிள்ளை கும்பலைய ஒரு கிழமைக்கு வெளியில் விடுவதில்லை. அந்த மாப்பிள்ளை கலை அந்த பொன் கலைன்னு சொல்லி ஒரு கிழமைக்கு இருக்கும். அந்த முகத்துல இருந்து ஒரு ஜேஜஸ் சொல்லி ஒன்று இருக்கு. இப்ப அப்படி எல்லாம் இல்லை. ஊருக்கு முந்தைய எல்லாம் பேசி பேசி முடிஞ்சலையா முந்தி அப்படி இல்லை. அந்த மாப்பிள்ளை கலை அந்த மாப்பிள்ளை கலைக்கு பட்டா கண்ணூர் கடைசி வரக்காட்டுக்கும் முகம் சுருட்டி கொண்டே வாழும். இதுக்கு கவனமா இருந்து அந்த வேலையை செஞ்சாங்க. வெளியில காரணம் கண்ணூர் அது இதெல்லாம் சொல்லிக்கொள்ளல, வீட்டுல ஆளை வச்சு கொள்ற அனுப்புறோம் இல்லை. இது மாதிரியான விஷயங்களை பழைய காலத்துல பின்பற்றி வளர்ந்தாங்க. இன்றைக்கு என்ன நடக்கிறன்னா, ஒரு கூட்டம் கண்ணூரை ஓவரா நம்பிக்கொண்டு ஒன்று கேட்டாத மறைச்சி பொய் சொல்லி மாட்டிக்கொள்வேன். இன்னொரு கூட்டம் ஓவர் கொஞ்சமுமே கண்ணூரை கணக்கெடுக்காம ஒரு இடத்துல போயிட்டு பின்னாலும் அதை ஒரு ஸ்டேட்டஸ்ல போட்டு மற்றவன் கிளவடிக்கிறதுக்கு மாதிரியான வேலையை செஞ்சு கண்ணூரை படுத்திக் கொள்வது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ளதை நாங்க பேலன்ஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில நாங்க வாழ்றதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்யணும். அப்ப இன்னைக்கு நாங்க பேசின இந்த விஷயத்திலே முதாக்கராவுடைய சுருக்கம் என்னன்னா, கண்ணூர் என்றது உண்மை. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி கண்ணூர் எங்களுக்கு பட போறது இல்லை. அப்ப எங்களுக்கு கண் படாமிக்கிறதுக்காக வேண்டி, அப்படித்தான் பட்டாலும் அது எங்களை பாதிக்காமிக்கிறதுக்காக வேண்டி நாளாந்த மோத வேண்டிய இந்த திக்ர் ஔராதுகளை நாங்க ஓதிக்கொள்றது, உள் சூறாக்களை பாத்திஹா சூறாக்களை ஓதிக்கொள்றது. அதுக்கும் மேல் மிச்சமாக நாங்க எங்கெங்க மஜ்லிஸ்கள் ஓதக்கூடிய மஜ்லிஸ்கள் எங்களுக்கு கிடைக்கிறோம் வைத்து கொஞ்சம் உட்கார்ந்து கொள்வாங்க. அல்லாஹு தஆலா நாயன் அந்த கண்ணூருடைய கெடுதியிலிருந்து எங்களையும் எங்களுடைய மனைவி மக்களையும் எங்களுடைய பிச்சலங்களையும் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அவனுக்கு பொருத்தமான முறையிலே பரிபூர்ணமான ஈமான்தாரிகளாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நாயன் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.